உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திறன பேசும் பேனா பகுதியூடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2010ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்று நிகழ்ச்சி என்னோடு தொகுத்து வழங்க கலையகத்தில் ஜெகந்தன். வணக்கம் ஜெகந்தன். வணக்கம் பவான். வணக்கம் ரசிகர்களே. இன்று உங்களை கலையகத்தில் இருந்து சந்திப்பதில் எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒன்று, அததெர்ன இன்று தனது 5வது ஆண்டை பூர்த்தி செய்கின்றது. மற்றொன்று, புதிய கலையகத்தில் புதிய மாற்றங்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இனி பேசும் பேனா பகுதிக்கு செல்வோம். ஷெல் கம்பெனியின் 51% பங்குகள் அரசு கொள்வனவு. ஷெல் டெர்மினல் லிமிடெடின் 100 பங்குகளும் அரசிடம். ஷெல் லங்கா கேஸ் கம்பெனியின் 51% பங்குகளை 63 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இலங்கை அரசு கொள்வனவு செய்துள்ளது. அமைச்சரவை இதற்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் கெகலிய ரம்புக்வெல நேற்று தெரிவித்ததாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் பிரதான செய்திக்காக ஜெயலலிதா ஜெயவர்தனாவின் பிரேரணை ஜெனீவாவில் நிராகரிப்பு. இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயலலிதா ஜெயவர்தன ஜெனீவாவில் நடைபெற்ற ஜனநாயக மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான பாராளுமன்ற அமைப்பில் சமர்ப்பித்த பிரேரணை இந்த அமைப்பினால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. சர்வதேச மட்டத்தில் அரசுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துவதே ஐதேகாவின் நோக்கம். நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்தில் அமைச்சர் மைத்ரி சர்வதேச மட்டத்தில் அரசாங்கத்தின் மீது சேறு பூசுவதையும் அபகீர்த்தியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுதான் வெளிவிவகார அமைச்சருக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சியின் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்துள்ளார் என்று அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்ததாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கை மீது வெளிநாடுகளின் அழுத்தம் ஏற்பட ரணிலே காரணம். இலங்கை மீது வெளிநாடுகளினதும் சர்வதேச நிறுவனங்களினதும் அழுத்தங்கள் ஏற்படுத்துவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்காவே காரண கர்த்தாவாக இருந்தார் என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்ததாகவும் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. நல்லிணக்க குழு தலைவர் புனர்வாழ்வு முகாம்களுக்கு சென்று நிலைமை ஆராய்வு. புனர்வாழ்வு பெற்று வரும் இளைஞர் ஜோதிகள் குறித்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தெரிவித்த தகவல்களின் அடிப்படையில் ஆணைக்குழுவின் தலைவர் CRD சில்வா புலிகள் இயக்கத்தின் முன்னாள் உறுப்பினர்களை சந்தித்துள்ளார் என கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் ஒரு உயர் அதிகாரி தினகரனுக்கு தெரிவித்தார். தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் விடுதலை தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இன்று தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தார் பொன்சேகா, வெற்றிடம் குறித்து தேர்தல் ஆணையாளருக்கு அறிவிப்பு என்ற செய்தியை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. லக்ஷ்மண் நிபுணராட்சி புதிய எம்பியாக நியமிக்கப்படும் சாத்தியம் என்று உபதலைப்போடு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச பகையை சம்பாதித்ததன் மூலம் உறவை பாதுகாக்க அரசாங்கம் தவறிவிட்டது. நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆரம்பித்து வைத்து ஜான் MP உரை என்ற செய்தி மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் மத்தியில் எமது நாடு பகைமையை வளர்த்துக் கொண்டுள்ளது. மேலும் சர்வதேசத்துடனான உறவினை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் தவறிவிட்டோம். இதற்கு வெளிவிவகார அமைச்சின் முரண்பட்ட கருத்து பரிமாறல்கள் காரணம் என்று ஜான் MP பாராளுமன்றத்தில் தெரிவித்த அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சரத் பொன்சேகா சங்கடத்தில் வீழ்வதற்கு எதிர்க்கட்சிகளும் அமெரிக்க தூதரகமே காரணம் என்றும் ஒரு செய்தி காணப்படுகிறது. அனோமா மன்னிப்பு கோரினால் விடுதலை என்கின்றார் அமைச்சர் விமல் வீரவங்ச என்ற செய்தியும் காணப்படுகிறது. அவை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இனி சுடரொளி பத்திரிகையின் செய்திகளை பார்வையிடுவோம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக 13வது திருத்தத்தை அமல்படுத்த இந்தியா உரிய நடவடிக்கை எடுக்கும். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை தலைவர்களிடம் மாற்றம் தேவை. தூதுவர் அசோக்காந்த் யாழில் தெரிவிப்பு. 13வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தை இலங்கை அரசு நடைமுறைப்படுத்த இந்தியா உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஆனால் நேரடியாக தலையிடுவது சாத்தியமில்லை. இலங்கையின் அரசியல் தலைவர்களிடம் மனமாற்றம் வேண்டும். அதன் மூலமே இனப்பிரச்சினைக்கு உகந்த தீர்வை காண முடியும். இவ்வாறு இலங்கைக்கான இந்திய தூதுவர் அசோக்காந்த் யாழில் வைத்து தெரிவித்துள்ளார். இலங்கை அகதிகளுடன் கனடாவுக்குள் நுழைவதற்கு தயாராகிறது மற்றொரு கப்பல். இலங்கை அகதிகளை ஏற்றிய மற்றொரு கப்பல் கனடாவுக்கு செல்ல இருப்பதாக வெளிவந்துள்ள தகவலை அடுத்து கனடிய போலீசாரும் அந்நாட்டு இராணுவத்தினரும் இணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்மதிகள் மற்றும் அதிநவீன கடலாய்வு கருவிகளின் உதவியுடன் கனடிய அதிகாரிகள் தயாராக இருக்கின்றனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் மக்களின் காணி அபகரிப்பு குறித்து ஆராய கூட்டமைப்பினர் அம்பாறை விஜயம். அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் மக்களின் காணிகள் அபகரிக்கப்படுவது குறித்து ஆராய்வதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு ஒன்று நாளை சனிக்கிழமை அம்பாறை மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக அந்த தகவல் செய்திகள் வெளியாகியுள்ளன. இனி இன்று தினம் வெளியாகிய தினக்குரல் பத்திரிகை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். பொன்சேகாவை விடுவிக்கும் எண்ணம் அனோமாவுக்கோ குடும்பத்துக்கோ இல்லை. சட்ட ரீதியாக அணுகினால் ஜனாதிபதி சாதகமாக பரிசீலிப்பார், அரசு கூறியிருக்கிறது என்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையின் ஒரு பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. பான் கி மூனின் நிபுணர் குழு மாயமானதற்கு பீரிஸின் சிறப்பான செயற்பாடே காரணம். ஐக்கிய தேசிய கட்சியின் முயற்சி கேலிக்கூத்து அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். டெங்கினால் பாதிக்கப்பட்ட பெண் யாழ் வைத்தியசாலையில் மரணம் என்ற செய்தியும், திருகோணமலையில் 23ஆம் தேதி கிழக்கு தமிழ் இலக்கிய விழா என்ற செய்தியும் காணப்படுகிறது. கிழக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சினால் 2010ஆம் ஆண்டு மாகாண தமிழ் கலை இலக்கிய விழா எதிர்வரும் 23ஆம் 24ஆம் தேதிகளில் திருகோணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற இருக்கின்றது என்ற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. இத்துடன் தர்ண பேசும் பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் தர்ண பேசும் பேனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும்.
வணக்கம். வணக்கம்.